ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கொல்லிமலைக்கு கிளம்புறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மணி இப்போ 4:15 ஆகுது. ஓகே, இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற சமாச்சாரங்கள். க்ளவுஸு, 2 செட் ஆஃப் க்ளவுஸு. மழை பெஞ்சுனா இந்த க்ளவுஸு, நார்மலாக வந்து லெதர் க்ளவுஸு. இது வந்து நீ கார்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு. இந்த கோப்ரோ, இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து கோப்ரோ மாட்டியாச்சு. ப்ளஸ் என் கேமரா, என்னோடய கிட்டு, ரெயின்வேர். ஓகே, everything is ready, all set to go now. ஸோ ஆன் தி வேல நிறைய பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சு, கிளம்புறோம். ஓகே, பாய். எஸ் ஆஃப் லவ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணி 4:45 ஆகுது. நம்ம குரோம்பேட்டில் இருக்கிற செல் பெட்ரோல் பங்க்கில் கேதர் ஆகிருக்கோம். இவர் சுனில் சார், அவர் ராஜேஷோடைய ஃப்ரெண்ட் ஜாபி, அப்புறம் ஜெகன், கோபிராஜ், நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே அசம்பிள் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். முக்கால்வாசி எல்லாத்தையும் என்ஃபீல்டு இருக்குது. ராஜேஷும் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் வந்து KTM 390 டியூப் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து என்ஃபீல்டு. சுனில் சார் வந்து என்ஃபீல்டு, நான், ஜெகன், இவர் வந்து கோபிராஜ் வந்து இது வச்சுருக்கார், டாமினார். ஸோ நம்ம இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? கொல்லிமலைக்கு போயிட்டுருக்கோம். கொல்லிமலை இது பாருங்கள், சன்ரைஸு இங்கே சூப்பராக தெரியுது. ஏன்னா என்னால் வந்து கிளியராக காட்ட முடியல. DSLR கேமரா இருந்துச்சுனாக்கா அது வந்து நான் கரெக்டாக ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி காட்ட முடியும். அது வந்து இது வந்து லைட் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது. இவ்வளோ தான் வந்து கோப்ரோவில் வந்து என்னால் எடுக்க முடியுது. ஓகே, நம்ம போகும்போது கொஞ்சம் சன்ரைஸும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ரோ அபவுட் கொல்லிமலையும் சொல்லிடுறாங்கள்ட்ட. இந்த செங்கல்பட்டு டோல் வந்தாச்சு. கொல்லிமலைங்கிறது வந்து சங்ககால இலக்கியங்களில் வந்து ரொம்ப குறிப்புகள் அதை பற்றி ரொம்ப நிறையா இருக்குது. புறநானூறு, சிலப்பதிகாரம், இது இல்லாமல் வந்து இதிகாசமான ராமாயணத்துலேயும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது லக்ஷ்மணன் வந்து அடிபட்டு கீழே கிடக்கும்போது அவருக்கு வந்து சஞ்சீவி மூலிகை வேணும்னு சொன்னப்போ சஞ்சீவி மலை கொண்டு வரதுக்காக இமயமலைக்கு துரோண மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலேருந்து சஞ்சீவி மலை கொண்டு வரதுக்காக போயிருக்கார் ஆஞ்சநேயர். அதில் எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரியலனால ஒரு போர்ஷனை மட்டும் அப்படியே பேர்த்து கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து இலங்கை போகிற வழியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதோடைய ஒரு பாட்டு உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. அதுதான் வந்து இங்கே வந்து கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நேச்சராக அது வந்து மூலிகைகள் நிறைந்த மலைகள்னால இந்த என்டையர் இது கொல்லிமலையே வந்து மூலிகைகள் நிறைந்த ஒரு மலையாக இருக்குது. இதை தெரிஞ்சு தான் நிறைய சித்தர்கள் வந்து இங்கே வந்து சித்த மருத்துவங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மலையாக அது வந்து அமைஞ்சுது. அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளுக்கும் இங்கே மருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சித்தர்களுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து எந்த மூலிகை எதுக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி வந்து அந்த பக்கம் போகாமல் கொல்லிமலையில் வந்து 70 ஹேர்பின் பென்ஸ் அதில் ஓட்டுறது வந்து ரொம்ப த்ரில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் எக்ஸைட்டட். ஆனால் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு லடாக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து லடாக்கில் ஓட்டிட்டேன். ஸோ மனசுக்குள்ளே ஒரு சின்ன தைரியம், லடாக்லேயே ஓட்டியாச்சு, இங்கே ஓட்டுறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம்னு சொல்லலாம். ஒரு அசட்டு தைரியமும் தெரியல, அது நம்பி இப்போ போயிட்டுருக்கோம். ஏன்னா லடாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, எவ்வளோ ரஃப் அண்ட் டஃப் அண்ட் ஹார்ட் ரோட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் ரோட்ஸ் வந்து நான் பார்த்ததுக்கு மற்ற யூடியூப்ஸில் எல்லாம் பார்க்கும்போது ரோட்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது, பென்ஸ் தான் நிறையா இருக்குது.
அதுதான் வந்து நம்ம அட்வென்ச்சர் பண்ணுறப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் இது இப்போ போயிட்டுருக்கோம். உளுந்தூர்பேட்டை அதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடுவில் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு டீ சாப்பிட்லாமான்ட்டு நம்ம பசங்க வந்து பேசிக்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருமே ஹெல்மெட்டில் வந்து வி ஆர் ஹேவ் அ கம்யூனிகேட்டர்னு அங்கே ஒரு சின்ன ஒரு டிவைஸ். அது ஒருத்தர் வந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே பேசிக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து ஒரு பிரேக் எடுக்கிறோம், இல்லாட்டி யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணி அக்கார்டிங் டு தட் வி கேன் ஆக்ட் இமிடியேட்லி. இன்ஸ்டெட் ஆஃப் ஓரமாக நின்று கை காமிக்கிறதுக்கு பதிலாக, ஸோ விச் வில் நாட் கன்ஃபியூஸ் த டிராஃபிக் அஸ் வெல் அஸ் நாட் டேக் த மச் ரிஸ்க்கு. ஸோ கம்யூனிகேட்டரில் நம்ம வந்து பேசிக்கிட்டோன்னாக்கா இது வந்து நல்லாயிருக்கு, ஹெல்மெட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். மை ஸ்மால் சஜஷன் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, ப்ளீஸ் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் குரூப் ரைட் பண்ணுறீங்கன்னா கம்யூனிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த செட்டப்போடு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். எல்லாருமே கம்பல்சரியாக ரைடிங் கியர்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட். அது எவ்ரிபடி இஸ் வேரிங் இது ப்ராப்பர் கியர், அதாவது ஆர்ம் லெவல் 2 ஜாக்கெட்டு, முடிஞ்சாக்கா அந்த கார்டு இல்லாட்டி பேண்ட்டு, நல்ல ஹெல்மெட்டு, க்ளவுஸு, இதோடு தான் போகிறோம். ஏன்னா லடாக்கு நம்ம வந்து இதெல்லாம் போய் அந்த பாடங்கள் நிறைய கற்றுக்கிட்டனால இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் மட்டும் வந்து ஒரே கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து இருந்து கிளம்புறோம். அதாவது ஜெகன், மைசெல்ஃப், கோபி அண்ட் ராஜேஷ் அண்ட் வெங்கடேஷ், இந்த 5 பேர் வந்து ஒரே கேட்டட் கம்யூனிட்டியில் கிளம்புறோம். நாங்கள் வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து சின்ன ரைடு போவோம். இங்கேருந்து மகாபலிபுரம் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, இல்லை ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போனோம், அப்புறம் ஏலகிரி போனோம். இந்த மாதிரி சின்ன ரைடெல்லாம் போயிட்டுருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ இந்த வாட்டி வந்து எனக்கு வந்து லடாக்கில் வந்து எங்கள் கூட சேர்ந்தார் சுனில் சார் வந்து காட்டுவார் பாருங்கள், முன்னாடி வருவார். அவர் வந்து இஸ் அ வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். அவர் பேஷன், அவர் ப்ரொஃபஷன் வேறு, அவர் பேஷன் வந்து இஸ் வெரி குட் ஃபோட்டோகிராஃபர். அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நானும் இந்த வைல்ட் லைஃப் அண்ட் அதர் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். நல்ல பொறுமையாக சொல்லி தருவார். நல்ல சீக்ரெட்ஸ் சில பேர் சொல்லி தராத விஷயங்கள்லாம் அவர் சொல்லி தருவார். நான் வந்து அவருக்கு வந்து பைக்குக்கு வந்து இழுத்துட்டேன், பைக்கிங்க்கு கூட சேர்றது. இப்போ வந்து என்னை பார்த்து இவர் என்ன பண்ணார், பைக்கிங்கு அண்ட் சைக்கிளிங்கு இப்போ வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இது மியூச்சுவல் ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப்பில் வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் வந்து ஜாபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இவருடைய ராஜேஷோட ஃப்ரெண்டு, அவங்க 2 பேரும் வந்து KTM 390 டியூக் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து வேறு லெவல் ஆஃப் ரைடிங். அவங்கெல்லாம் சூப்பராக அவங்களெல்லாம் ரைட் பண்ணுவாங்க. KTM 390 போது நான் சொல்ல வேண்டியதில்லை, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இதில் என்னென்னா 2 டைப் ஆஃப் ரைடர்ஸ் இருக்காங்க சார். எப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு குரூப் வந்து ரைடு, எஸ் தே கால் பைக் ரைடர்ஸ். நம்பர் 2 வந்து ரேசர்ஸ்ன்னு சொல்லும் போதே தெரியும் அந்த வேர்டுலேயே அர்த்தம். ஸோ தேர் ரேசிங் பண்ணுவாங்க. அதாவது KTM, அப்புறம் வந்து கவாசாக்கி நிஞ்சா, அப்புறம் யமஹா R15, இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் வந்து ஈஸ்டரில் பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப டேலண்டடு, ரொம்ப ஸ்பீடாக போகிறவங்க. அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து தராணி இல்லை, பயமாக இருக்குது, வேணாம். நமக்கு வந்து இந்த ரைடிங்கே போதும். ஸோ வி ஆர் கால் ரைடர். எல்லாமே என்ஃபீல்டு உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் 120 மேலே போகாது. என் வண்டி வந்து 100 மேலே போகாது, ஏன்னா என்னது பழைய கிளாசிக் 350 தான். ஓகே, ஸோ இங்கே எல்லாருமே என்னென்னா மேக்ஸிமம் வந்து 100ல் போவோம் அண்ட் 80ல் போவோம். இப்போ வந்து டீ பிரேக்காக நிப்பாட்டி இருக்கோம். இது வந்து இங்கே டீ சாப்பிட்றது வந்து இந்த கம்யூனிகேட்டரில் பேசுனதுனால கரெக்டாக ஸ்பாட்டில் எல்லோரும் இங்கே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். இப்போ டீ சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறதுக்கு வண்டி திருப்பி எடுக்கலாம், நிறைய பேசலாம். ஸோ டீ சாப்பிட்டு நம்ம கிளம்பும்போது நான் காட்டுறேன், ஒவ்வொருத்தராக வருவாங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, யார் வரா ஃபஸ்ட்டு? அங்கே நிற்கிறார், இவர் போகிறாரு. இவர் வந்து வெங்கடேஷ். இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் PhD.
இவர் வந்து ஜெகன். எல்லாருமே எங்களுடைய கேட்டட் கம்பெனி தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் வெங்கடேஷ் சார் வந்து இஸ் வெரி ஹைலி நாலேஜபிள் பர்சன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து பிஹெச்டினால உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எதுக்குமே அழட்டிக்க மாட்டார். ஜாலியான மனுஷன். பார்த்துக்கலாம்ப்பா என்ன இப்போ அப்படின்னு அவ்வளோ பொறுமையாக சொல்லுவார். ஏன்னா எல்லாமே புள்ளி விவரத்தோடு தான் செய்வார், புள்ளி விவரத்தோடு தான் பேசுவார் அவர். இப்போ அடுத்து முன்னாடி போகிறவர் வந்து இவர் தான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி மென்டர் மிஸ்டர் சுனில் சார். முன்னாடி ஜெகன் போனார். ஜெகனும் கோபியும் வந்து அடிக்கடி வந்து தனியாக முன்னே போயிட்டு இருந்தாங்க பைக்கிங். கோபி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். டாமினர் குரூப்பில் வந்து அவர் ரெகுலர் ரைடர். ஜெகன் வந்து அவர் சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் அடிக்கடி வந்து ஷட்டில் அடிப்பார். அது இல்லாமல் வந்து நார்த் இந்தியாவில் அவர் இருந்தார். அவர் அங்கே வந்து ஒரிசாவில் நினைக்கிறேன். அதில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னாக்கா இதுலலாம் போயிட்டு வருவார். அவர் நார்த் இந்தியாவில் வந்து ஷிமோகா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நிறைய பைக் அந்த காலத்தில் யூனிகான் இருந்தது தெரியுமா, ஹோண்டா, அதெல்லாம் ஓட்டி. ஹீ இஸ் அ வெரி குட் ரைடர். ஆல் டுகெதர் அதான் இன்ஃபர்மேஷன். ஹீ இஸ் வெரி குட் ரைடர். அண்ட் கோபி ஆல்சோ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் எல்லாமே. இதில் வந்து கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் ரைடிங் வந்து ஆரம்பித்தது வந்து இப்போ வெங்கடேஷும் சுனில் சாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக கிடையாது, 5 இயர்ஸாக தான் ஓட்டுறேன். பட் ரெகுலர் பைக் ஓட்டுவேன். சின்ன காலேஜ் டேஸ்லேருந்து ஓட்டியிருந்தேன். பட் இந்த மாதிரி வந்து ரைடிங்னு வர ஆரம்பித்தது இப்போ ரீசெண்டாக தான் இவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம். சின்ன சின்ன ட்ரிப்பு போனோம். இப்போ வந்து லடாக் போனோம். செப்டம்பரில் போயிட்டு வந்தோம். செப்டம்பர் 2024 வந்து லடாக்கு போயிட்டு வந்தோம். வெங்கடேஷ் இன்னொருத்தர் இந்த வெங்கடேஷ் இல்லை, இன்னொரு வெங்கடேஷ் கூட போய் லடாக்கு போன அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் இருக்காது. அது ஃபுல்லாக அதாக இவர் போகிறாரு, ஜெகன் போகிறாரு. ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன ஆரம்பித்த ஒரு குரூப்பு. ஏன்னா ஒரு இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to அவ்வளோதான். இவர் வந்து கோபிராஜ், இவர் தான் டாமினர் குரூப் இருக்கார். 3 times மிஞ்சி போனால், இல்லாட்டி ஷார்ட் ட்ரிப் வேணால் ஒரு 2 முன்னாடி போவோம், அவ்வளோதான். அதாவது குவார்ட்டர்லி ஒரு ஒன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் எங்களால் முடியும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒர்க்கிங் கிளாஸு அண்டு பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் இருக்கிறனால வந்து டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அது எல்லாம் மீறி வந்து எப்பாவது இந்த மாதிரி ஒரு லாங் வீக்கெண்டு, இப்போ வந்து இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடே எங்களுக்கு, அதோடு சேர்த்து வீக்கெண்டு கம்பைன் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒரு லாங் வீக்கெண்டு கிடச்சிதுன்னா நம்ம அதை கம்பைன் பண்ணி போவோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ரைடர்லாம் கிடையாது நம்ம, ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பித்த ஒரு சின்ன ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. இப்போது நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து மைண்ட் செட் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை, டென்ஷன், ஆஃபீஸ் டென்ஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து அந்த ஒரு ஓட்டுற அந்த ஒரு நாளோ 2 நாளோ வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் நல்லா இருக்குது. அது மாதிரி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வந்து எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து ப்ரெஷராகவே இருந்துட்டோனாக்கா நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறது ஃபீல் ஆகணும். அப்புறம் ஐயோ இதெல்லாம் விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்று ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி வந்து பைக்கிங்கோ இல்லாட்டி வந்து கார் எடுத்துகிட்டு ஸ்லோவாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு லாங் ட்ரிப் போனோமா. ஸோ அது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய பேசலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து இதில் எல்லாம் நிறைய குறை இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஆஸ் ஆஃப் நவ். தேங்க்யூ.